Daily. Taste the Daily. உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் நெல்லையிலிருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தபொழுது செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பேசிய அவர், தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழ் மக்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. அந்த வகையில் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற சொல்லுக்கு இணங்க நல்ல தொடக்கத்திற்கான ஒரு மாதமாக தை மாதத்தை நம்முடைய முன்னோர்கள் கொண்டாடினர். இந்த தருணத்தில் அனைவருக்கும் மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள். இந்த பொங்கல் திருநாள் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழ் மக்களால் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற இந்த பொங்கல், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற இந்த சொல்லுக்கேற்ப தை மாதம் நம்மளுடைய விவசாயிகளினுடைய பொருட்களை எல்லாம் விளைவிக்கின்ற ஒரு மாதமாக, நல்ல தொடக்கத்திற்கான ஒரு மாதமாக நம்மளுடைய முன்னோர்கள் தமிழ் தை மாதத்தை நாம் போற்றுகின்ற பொங்கலை பல்வேறு பொங்கலாக, சூரியன் பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல், இப்படி பல்வேறு பொங்கலாக நாம் மிக விமர்சையாக உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இதயம் கனிந்த மனமார்ந்த பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிவடைந்த நிலையில் சிறந்த காளையாக சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளைக்கு முதல் பரிசாக டிராக்டரும் கன்றுக்குட்டியுடன் கூடிய கறவை பசுவும் பரிசாக வழங்கப்பட்டது. தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது. இதில் 500 மாடுபிடி வீரர்கள் 11 சுற்றுகளாக அனுமதிக்கப்பட்டதோடு 836 காளைகள் அவிழ்க்கப்பட்டது. போட்டியில் அவிழ்க்கப்பட்ட காளைகள் வீரர்களுக்கு சவால் கொடுக்கும் வகையில் களத்தில் நின்று விளையாடி வீரர்களை மிரட்டி வெற்றி பெற்று பரிசுகளை அள்ளி சென்றது. போட்டியில் வி.கே. சசிகலா பெயரில் அவிழ்க்கப்பட்ட காளை வீரர்களை நெருங்க விடாமல் களமாடியதால் முதல் பரிசாக டிராக்டரும் கன்றுக்குட்டியுடன் கூடிய கறவை பசுவும் பரிசாக வழங்கப்பட்டது. போட்டியில் 19 காளைகளை அடக்கிய மதுரை திருப்பரங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த கார்த்திக் முதல் பரிசாக எலக்ட்ரிக் கார் மற்றும் கன்றுடன் கூடிய கறவை பசுவும் பரிசாக வழங்கப்பட்டது. இதுகுறித்து பேசிய முதல் பரிசு பெற்ற மாட்டின் உரிமையாளர் மலையாண்டி, சசிகலாவுக்கு கிடைத்த வெற்றி எனவும் தங்கள் காளையை தேர்வு செய்த மாவட்ட நிர்வாகத்திற்கு நன்றியும் தெரிவித்துக் கொண்டார். முதல் பரிசு பெற்ற மாடுபிடி வீரர் கார்த்திக் பேசியபோது, தனது நண்பர்களோடு சேர்ந்து இந்த வெற்றி கிடைத்துள்ளது மகிழ்ச்சியாக உள்ளதாக தெரிவித்தார். காயப்படுறது மட்டும் இன்சூரன்ஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். காயப்பட்டு கஷ்டப்படுறவங்க பிடிக்கிறாங்க. காயப்படுறவங்களுக்கு அந்த கவர்மெண்ட் கொஞ்சம் உதவி பண்ணாங்கன்னா அவங்க காயத்தை அவங்களே சரி பண்ணிக்கிறாங்க. மதுரை பாலமேட்டில் ஜல்லிக்கட்டை முன்னிட்டு 2500 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மதுரை மாவட்டம் பாலமேட்டில் ஜல்லிக்கட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெறும் பாலமேடு மஞ்சமலை ஆற்றுத்திடல் பகுதியில் அனைத்து முன்னேற்பாடு பணிகளும் தயாராக உள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டிக்காக தென்மண்டல காவல்துறை தலைவர் தலைமையில் 2500 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முக்கிய இடங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டும் கண்காணிக்கப்பட்டுள்ளது. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் பங்கேற்க ஆன்லைன் மூலம் 4820 காளைகளும் 1914 மாடுபிடி வீரர்களும் பதிவு செய்துள்ளனர். மேலும் ஜல்லிக்கட்டு போட்டியில் சிறந்த காளைக்கு டிராக்டரும் சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் ஆகியவை பரிசாக வழங்கப்பட உள்ளது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை காண மதுரை மாவட்டம் மட்டுமல்லாது பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் பார்வையாளர்கள் ஆயிரக்கணக்கானோர் பாலமேட்டில் குவிந்து வரும் நிலையில் பாலமேடு கிராமம் விழாக்கோலமாக காட்சியளிக்கிறது. சேலம் மாவட்டம் பெரியபுத்தூர் பகுதியில் நடைபெற்ற சமத்துவ பொங்கல் விழாவில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கலந்து கொண்டு பொங்கல் வைத்து கொண்டாடினார். தமிழர் திருநாள் பொங்கல் திருவிழா நாடு முழுவதும் உள்ள தமிழர்கள் கொண்டாடி வரும் நிலையில் சேலம் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் பொங்கல் விழா வீரபாண்டி தொகுதிக்குட்பட்ட நெய்க்காரப்பட்டி பெரியபுத்தூர் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு சிறப்பித்தார். கோவிலில் நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு தரிசனம் செய்த பின்னர் பெண்களுடன் சேர்ந்து பொங்கல் வைத்து கொண்டாடி மகிழ்ந்தார். இதனைத் தொடர்ந்து சிறப்புரையாற்றிய அவர்,
உழவர்களின் திருநாளில் விவசாயிகளோடு சேர்ந்து பொங்கல் கொண்டாடியது மகிழ்ச்சி அளிப்பதாக கூறினார். மேலும் பேசிய அவர், அதிமுகவின் நீண்டகால அழுத்தம் காரணமாகவே தலைவாசல் கால்நடை பூங்காவை முதல்வர் திறந்துள்ளார் என்று கூறினார். அதிமுக அரசு கொண்டு வந்த உள் இடஒதுக்கீடு மூலமாகத்தான் கிராமத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்கள் தற்போது மருத்துவம் படிக்கிறார்கள் என்றும் கூறினார். நாமக்கல் மாவட்டத்தில் மன்னர் அல்லால இளைய நாயக்கரின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற அரசு விழாவில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினார். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் வட்டம் ஜேடர்பாளையம் பகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே படுகை அணை கட்டி அதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் ராஜவாய்க்கால் அமைத்து பல்லாயிரக்கணக்கான நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கு வழிவகை செய்த மன்னர் அல்லால இளைய நாயக்கர். இவருக்கு பிறந்த நாள் விழா தமிழ்நாடு அரசின் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது. இதில் ஆதிதிராவிடர் பழங்குடியினர் நலத்துறை அமைச்சர் மா மதிவேந்தன் கலந்து கொண்டு திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், மன்னரின் வழித்தோன்றல்கள் கொடுத்த கோரிக்கையின்படி பரமத்தியில் மன்னர் அல்லால நாயக்கர் கட்டி எழுப்பிய மண்கோட்டை சிதிலமடைந்துள்ளதால் அதனை சீரமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார். இந்த ராஜவாய்க்காலை வெட்டியவர் இங்க பல ஆயிரம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசனத்துக்காக ஆதாரமாக இருக்கக்கூடியது இந்த ராஜவாய்க்கால். அந்த அளவுக்கு இந்த வாய்க்காலை வெட்டி பல்வேறு விவசாயிகள் மட்டும் இல்ல, பல்வேறு மக்களுக்கும் பயனளித்த இந்த மாமன்னர் மரியாதைக்குரிய அல்லால இளைய நாயக்கர் அவர்களுக்கு நம்முடைய திராவிட மாடல் நாயகர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் என்று பெருமை சேர்த்திருக்கிறார். அவருக்கு இந்த தருணத்தில் நானும் நம்முடைய நாமக்கல் மேற்கு மாவட்ட பொறுப்பாளர் திரு மதுரா செந்தில் அவர்களும் நம்முடைய நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் அனைவரும் இன்னைக்கு நம்முடைய அல்லால இளைய நாயக்கர் அவர்களின் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்துறோம். ஆமா கொடுத்தாரு. கண்டிப்பா நான் முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து எந்த அளவுக்கு அவர் கோரிக்கையை எந்த அளவுக்கு சீக்கிரமா செய்ய முடியுமோ கண்டிப்பா அதை பரிசீலிச்சு செய்து தரோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.